திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி வசந்த திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது. உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கமாகும். இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வசந்த விழா சண்முக விலாசம் மண்டபத்தில் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூரில் உள்ள மேலப்பழுவூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பழமையான சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அர்ச்சகர் வழக்கம் போல் பூஜை செய்வதற்காக கோவிலை திறந்தபோது பூட்டுகள் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது சிவன் மேல் வைக்கப்படும் நாகாபரணம், தொங்கு விளக்கு, பூஜை பொருட்கள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சேக்கிழார் குரு பூஜை விழாவை முன்னிட்டு 63 நாயன்மார்கள் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வைகாசி பூசம் சேக்கிழார் குரு பூஜையை முன்னிட்டு தேவ சபையிலிருந்து 63 நாயன்மார்கள் மற்றும் தொகையடிகள் தனித்தனியாக 19 மஞ்சங்களிலும் மற்றும் பஞ்சமூர்த்திகள் ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளினர். வீதி உலாவை தொடர்ந்து கால பூஜையின் போது சேக்கிழார் சுவாமிகள் மற்றும் நமிநந்தி அடிகள் நாயனார் இருவரும் சிற்சபை முன்பு எழுந்தருளிய பின்னர் ஐக்கிய காட்சி தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முத்தாலம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முதல் நாளில் முத்தாலம்மன் உரிமை மேளத்துடன் ஊர்வலமாக பூர்வீக கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. தம்புரான் மாடுகளுக்கு கொழுக்கட்டைகள் வழங்கப்பட்டு மஞ்சள் தூவி வழிபாடு செய்யப்பட்டது. காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் முளைப்பாரி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருக்கோவிலின் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கோவில் அர்ச்சகர் ரகுபட்டர் கொடியேற்றினார். முன்னதாக சித்திர சபையில் எழுந்தருளிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி உடனுரை ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்.
வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் தோன்றிய வைகாசி மாத பூச ஜோதி தரிசனத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் மாதந்தோறும் பூச நட்சத்திரத்தில் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுவது வழக்கமாகும். தமிழ் ஆண்டின் வைகாசி மாதத்தின் பூச நட்சத்திர தினத்தை முன்னிட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்தனர். தொடர்ந்து சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.